வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களின் நிதிச்சுமையை போக்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பை எதிர்த்து நாளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஓபிஎஸ் முடிவு என தகவல். மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சி மெகா போராட்டம். ராம்லீலா திடலில் ஹல்லா போல் பேரணி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைப்பு. விநாயகர் ஊர்வலத்தை ஒட்டி போலீசார் பலத்த பாதுகாப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் மேலும் 4 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை. ஈரோடு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. தென் மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை. நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளில் சுமூக தீர்வு காண வேண்டுகோள். நிலவுக்கு ஆர்டெமிஸ் 1 ராக்கெட் ஏவுவதை 2வது முறையாக கைவிட்டது நாசா. ராக்கெட் என்ஜினில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவால் மீண்டும் ஒத்திவைப்பு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் வெற்றி பெறுமா இந்தியா? பாகிஸ்தான் அணியுடன் இன்று பலப்பரட்சை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தென் மாநிலங்களின் கலாச்சாரம் பொதுவானவை என்றும் மொழிகள் அனைத்தும் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவை என்றும் கூறினார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற தமிழகத்தின் குறிக்கோளை இன்று எல்லா மாநிலங்களும் தழுவி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசுகளுக்கு கிடைக்கும் வருவாய் பல மடங்கு குறைந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் நிதிச்சுமையை போக்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை வழங்கும் காலத்தை மத்திய அரசு 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்றும், மின்சார திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசுகளுக்கு கிடைக்கும் வருவாய் பல மடங்கு குறைந்துவிட்டது. ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை வழங்கும் காலத்தை 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும். பேரிடர் மீட்பு நிதி, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உள்ளிட்டவற்றை உடனடியாக அளிக்க வேண்டும். மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற்று மக்களுக்கு மலிவான விலையில் மின்சாரம் வழங்க உதவ வேண்டும். அடுத்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தில் நடத்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் பெற்றோர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் சந்தித்தனர். அப்போது ஸ்ரீமதியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும், தங்களுக்கு உரிய நீதி வேண்டுமென்ற கோரிக்கை மனுவினையும் எடப்பாடி பழனிசாமியிடம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீமதியின் பெற்றோர், கனியாமூர் பள்ளி நிர்வாகிகளின் ஜாமீன் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனிடையே கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி வன்முறை சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகுல் காந்தியை இந்தியாவில் யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தியின் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என கூறினார். தமிழகத்தில் கஞ்சா பயன்பாடு பரந்து விரிந்துள்ளதாகவும், அதனை தடுக்க மாநில அரசு சிறப்பு திட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் கேட்டுக் கொண்டார். மதுரை தொழில் முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவர் சிறப்பாக பங்காற்றிய தொழில் முனைவோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், பெண்களுக்கு கல்வி வழங்கியதில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் முன்னோடியாக உள்ளது என கூறினார். கடந்த 8 ஆண்டுகளாக பொருளாதார சரிவில் இருந்த தமிழகம் மீண்டும் வளர்ச்சிப் பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். சென்னையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக உறுப்புகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பிரத்யேக ட்ரோன் தொழில்நுட்பத்தை எம்ஜிஎம் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் அரசு மருத்துவமனைகளுடன் இணைந்து செயல்பட தனியார் மருத்துவமனைகள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பெண்கள் இலவச பயணத்திற்கு செலவிடப்படும் செலவுக்கு போக்குவரத்து துறையில் இருந்து நிதி ஒதுக்கப்படவில்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.
குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து தமிழக முதலமைச்சர் மிகுந்த அக்கறையோடு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ராசியமங்கலத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக தொடக்க பள்ளிகளில் காலை சத்துணவு மற்றும் மதிய சத்துணவு திட்டங்களில் ஊட்டச்சத்துகள் அதிகமுள்ள உணவுகளை சேர்த்து வருவதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே விளையாட்டுப் போட்டிக்காக அரசு பள்ளி மாணவர்களை லோடு ஆட்டோவில் ஏற்றி சென்றது குறித்த வீடியோ வைரலாகி வருகிறது. வரக்கூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளை விளையாட்டுப் போட்டிக்காக பாதுகாப்பின்றி லோடு ஆட்டோவில் ஏற்றி செல்லப்பட்டனர். இதுகுறித்த வீடியோ வெளியான நிலையில் பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரைக்கு ஒரே ஆண்டில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்ந்த வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நேரு, மூர்த்தி, பெரிய கருப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு. வெங்கடேசன், கார்த்திக் சிதம்பரம் உட்பட பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, மதுரையை மேம்படுத்த பல்வேறு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரை மாநகராட்சி பகுதிக்குள் 1200 சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என கூறும் அரசு எந்த மொழியில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்போரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் முதன்மை மொழி தமிழ்தான் என கூறும் பிரதமர் அதற்கான அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை எழும்பூர் பெரியார் திடலில் சத்யேந்திரன் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சத்யேந்திரன் உருவப்படத்தை திறந்து வைத்து நீதிபதி சத்யேந்திரன் 100 என்ற நூலையும் வெளியிட்டனர். பின்னர் பேசிய வைகோ, மறைந்த நீதிபதி சத்யேந்திரனை பற்றி நினைவு கூர்ந்தார். தேர்தலில் இனி தான் போட்டியிடப் போவதில்லை என்று தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் நடைப்பயணம் குறித்து ஈரோட்டில் நடைபெற்ற மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய கே. இளங்கோவன், தான் வெற்றி பெற்ற கோபியில் மீண்டும் நின்று தோல்வியடைந்ததாக கூறினார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே சொக்கலிங்கபுரத்தில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது. இதனை பாஜக மூத்த தலைவர் ராஜா தொடங்கி வைத்தார். வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற இந்த விநாயகர் ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கும்மி அடித்து விநாயகரை வழிபட்டனர். பின்னர் பேசிய ராஜா, அறநிலையத்துறைக்கு சொந்தமான அனைத்து நிலங்களும் மீட்கப்பட்டால் அமைச்சர் சேகர் பாபுவின் செயல்பாட்டுக்கு பாராட்டு தெரிவிக்கப்படும் என்றார். விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காதது ஏன் என்றும் ராஜா கேள்வி எழுப்பினார். ஒரு சொல்லில் ட்வீட் செய்வது ட்ரெண்டாகி வரும் நிலையில் ஜனநாயகம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பதிவிட்டுள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் அரசியல் தலைவர்கள், தனிநபர்கள், சினிமா பிரபலங்கள் உட்பட பலரும் ஒற்றை சொல்லில் பதிவிட்டு வருகின்றனர். திராவிடம் என்று முதலமைச்சர் ஸ்டாலினும், தமிழன் என்று பாஜக தலைவர் அண்ணாமலையும், தமிழ் தேசியம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஒற்றை சொல்லில் ட்வீட் செய்துள்ளனர். இந்த வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஜனநாயகம் என்று ஒரு சொல்லில் ட்வீட் செய்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி மேலும் 4 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளது. திருவோணம் பண்டிகையின் கடைசி நாள் கொண்டாட்டம் வரும் 8ஆம் தேதி கேரள மக்களால் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகத்தில் உள்ள மலையாள மக்கள் ஓணம் கொண்டாடுவதற்காக ஏற்கனவே சென்னை, திருப்பூர், கோவை, குமரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈரோடு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான தாள் ஒன்று தள்ளி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான தாள் ஒன்று வரும் 10 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுக்கு 2,30,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் திடீரென இந்த தேர்வு நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டியில் நாட்டு வெடிகுண்டு வீச்சில் ஈடுபட்ட 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேசன் கலாசாலை பள்ளி தெருவில் 2 நாட்களுக்கு முன்பு வெடிகுண்டு வீசப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த ராயன்பட்டி போலீசார் மோப்பநாய், கைரேகை நிபுணர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே கம்பம் பகுதியைச் சேர்ந்த 4 பேரை பிடித்த போலீசார் நாட்டு வெடிகுண்டு எங்கிருந்து கிடைத்தது, எதற்காக அப்பகுதியில் வீசப்பட்டது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவசர காலங்களில் செய்யப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஒத்திகை குறித்தும் அணு உலை நிர்வாகிகளுடன் ஆலோசித்தனர். நீலகிரி மாவட்டம் சீக்கூர் பாலம் ஆற்றை காட்டு யானை ஒன்று கடந்து சென்றது. ஊட்டி சுற்று வட்டாரங்களில் கனமழை பெய்த நிலையில் அருவி, ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதனிடையே மசனகுடி சாலையில் உள்ள சீக்கூர் பாலம் ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து காட்டு யானை ஒன்று ஆற்றை கடந்து சென்றது. முன்னதாக தும்பிக்கையால் ஆற்று நீரை குடித்து தாகத்தை தீர்த்துக் கொண்டது. இதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் வருகிற 12ஆம் தேதி சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடர் தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியை நேரில் பார்ப்பதற்கான டிக்கெட் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் தெரிவித்துள்ளது. டிக்கெட்டுகளை சென்னை ஓபன் WTA.in என்ற இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் டிக்கெட்டின் ஆரம்ப விலை ரூபாய் 850 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் 18 லட்சம் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகமான முறையில் நின்று கொண்டிருந்த நபரை சோதனை செய்தபோது அவரிடம் 22,100 லாட்டரி சீட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 18 லட்சம் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட பழனியைச் சேர்ந்த காளிராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி ரஜௌரியில் எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிகள் ராணுவம் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தினர். அப்போது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு காஷ்மீரை சேர்ந்த டபராக் ஹுசைன் என்பவரை ராணுவம் கைது செய்தது. படுகாயமடைந்த அவருக்கு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மாரடைப்பால் டபராக் ஹுசைன் உயிரிழந்துள்ளார். இதனை இந்திய ராணுவம் உறுதி செய்துள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டபோது அங்கு பிரதமர் மோடியின் புகைப்படம் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினார். இதையடுத்து ஆளும் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் ஒரு ஆட்டோவில் சிலிண்டர்களை ஏற்றி அதில் பிரதமர் மோடி புகைப்படத்துடன் சிலிண்டர் விலையையும் சேர்த்து அச்சடித்து ஒட்டி வீதி வீதியாக எடுத்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கரிப்பூர் விமான நிலையத்தில் 8 மாதங்களில் 112 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கரிப்பூர் விமான நிலையத்தில் 112 கோடி ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 201 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கடத்தலில் ஈடுபட்டதாக 146 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த ஆண்டு தங்கம் கடத்தல் 49.42% அதிகரித்துள்ளதாக சுங்க இலாகா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாசாவின் ஆர்டெமிஸ் 1 ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் பணி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா நிலவுக்கு ஆர்டெமிஸ் 1 என்ற ராக்கெட்டை அனுப்ப திட்டமிட்டது. மனிதர்களைப் போன்ற பொம்மைகளை சுமந்து செல்லும் இந்த ராக்கெட் பழுது காரணமாக கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆர்டெமிஸ் 1 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடும் மழை வெள்ளத்தால் நேற்று ஒரே நாளில் 25 சிறுவர்கள் உட்பட 57 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் சிந்து, பலுசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் திரும்பும் திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சிந்து மாகாணத்தில் பொதுமக்கள் படகுகள் மூலமே வெளியேற வேண்டியுள்ளது. படகில் செல்ல ஒரு நபருக்கு 200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதால் செய்வதறியாது மக்கள் தவித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களின் நிதிச்சுமையை போக்க GST நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பை எதிர்த்து நாளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய OPS முடிவு என தகவல். மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சி மெகா போராட்டம். ராம்லீலா திடலில் ஹல்லா போல் பேரணி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைப்பு. விநாயகர் ஊர்வலத்தை ஒட்டி போலீசார் பலத்த பாதுகாப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் மேலும் 4 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை. ஈரோடு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. தென் மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை. நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளில் சுமூக தீர்வு காண வேண்டுகோள்.
நிலவுக்கு ஆர்டெமிஸ் 1 ராக்கெட் ஏவுவதை 2வது முறையாக கைவிட்டது நாசா. ராக்கெட் என்ஜினில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவால் மீண்டும் ஒத்திவைப்பு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் வெற்றி பெறுமா இந்தியா? பாகிஸ்தான் அணியுடன் இன்று பலப்பரட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.